அன்பு சொந்தங்களே, இந்த வீடியோவில் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் பற்றி பார்ப்போம். படிக்கும் பிள்ளைகளுக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் போட்டியாளர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனாக இருக்கும். வீடியோ முழுவதுமாக பாருங்க. இந்தியாவின் முதல் பெரிய பேரரசை நிறுவிய மன்னர் யார்? பதில்: சந்திரகுப்த மௌரியன். ஆட்சிகாலம்: கிமு 321 முதல் 297 வரை. விளக்கம்: மௌரிய பேரரசை நிறுவி சாணக்கியரின் உதவியுடன் வட இந்தியாவை ஒன்றிணைத்தார். கலிங்க போருக்குப் பிறகு அஹிம்சையை ஏற்ற மன்னர் யார்? பதில்: அசோகர். ஆட்சிகாலம்: கிமு 268-232. விளக்கம்: கலிங்க போரின் கொடூரம் அவரை புத்த மதத்தை தழுவச் செய்தது. இவர் தர்ம கொள்கைகளை பரப்பினார். காவிரி கரைகளை அமைத்து விவசாயத்தை வளர்த்த சோழ மன்னர் யார்? பதில்: கரிகால சோழன். இவரின் ஆட்சிகாலம் கிபி 190 முதல் 210. விளக்கம்: இவர் காவிரி ஆற்றின் கரைகளை பலப்படுத்தி தமிழ்நாட்டில் வேளாண்மையை வளர்த்தார். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மன்னர் யார்? பதில்: முதலாம் ராஜராஜ சோழன். ஆட்சிகாலம் கிபி 985 முதல் 1014. விளக்கம்: இவர் சோழ பேரரசை கடல் கடந்து விரிவுபடுத்தினார். பிரம்மதேச கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இது. வட இந்தியாவை ஒன்றிணைத்த நடுத்தரகால மன்னர் யார்? பதில்: ஹர்ஷவர்த்தனர். ஆட்சிகாலம் கிபி 606 முதல் 647. விளக்கம்: இவர் கான்யகுப்ஜம் தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்தார். மேலும் இவர் புத்த மதத்திற்கு ஆதரவு அளித்தார். கடாரம் வரை படையெடுத்து சென்ற இந்திய மன்னர் யார்? பதில்: முதலாம் ராஜேந்திர சோழன். ஆட்சிகாலம் கிபி 1014 முதல் 1044. விளக்கம்: இவர் தென்கிழக்கு ஆசியா வரை இந்திய ஆட்சியை விரிவுபடுத்தினார். மேலும் இவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவினார். டெல்லி சுல்தானியத்தின் நிறுவனர் யார்? பதில்: குத்புத்தீன் ஐபக். இவரின் ஆட்சிக்காலம் கிபி 1206 முதல் 1210. விளக்கம்: இவர் அடிமை, அதாவது மம்லூக் வம்சத்தின் நிறுவனர். மேலும் குதுப் மினார் கட்டத் தொடங்கினார். இந்தியாவின் முதல் பெண் ஆட்சியாளர் யார்? பதில்: ரசியா சுல்தானா. இவரின் ஆட்சிக்காலம் கிபி 1236 முதல் 1240. விளக்கம்: இவர் டெல்லி சுல்தானியத்தில் சமநிலை ஆட்சியை நடத்திய முதல் பெண்ணாவார். விலை கட்டுப்பாடு முறையை கொண்டு வந்த சுல்தான் யார்? பதில்: அலாவுதீன் கில்ஜி. இவரின் ஆட்சிக்காலம் கிபி 1296 முதல் 1316. விளக்கம்: இவர் சந்தை கட்டுப்பாடு மூலம் மக்களின் வாழ்க்கைச் செலவை குறைத்தார். மொகலாய பேரரசை நிறுவிய மன்னர் யார்? பதில்: பாபர். இவரின் ஆட்சிக்காலம் கிபி 1526 முதல் 1530. விளக்கம்: இவர் பானிபட் முதல் போரில் இப்ராஹிம் லோடியை வென்று மொகலாய ஆட்சியை நிறுவினார். மத சகிப்புத்தன்மை கொள்கையை கடைபிடித்த முகலாய மன்னர் யார்? பதில்: அக்பர். இவரின் ஆட்சிக்காலம் கிபி 1556 முதல் 1605. விளக்கம்: இவர் தீன்-இ-இலாஹி கொள்கை, ஜிஸ்யா வரி நீக்கம் ஆகியவற்றை கொண்டு வந்தார். தாஜ்மஹாலை கட்டிய முகலாய மன்னர் யார்? பதில்: ஷாஜஹான். ஆட்சிக்காலம் கிபி 1628 முதல் 1658. விளக்கம்: முகலாய கட்டிடக்கலையின் உச்சம் தாஜ்மஹால். மராத்திய பேரரசின் நிறுவனர் யார்? பதில்: சிவாஜி மகாராஜ். இவரின் ஆட்சிக்காலம் கிபி 1674 முதல் 1680. விளக்கம்: இவரின் ஆட்சி காலத்தில் சுயாட்சி, கோட்டைகள், கடற்படை அமைப்புகள் ஆகியவை அடங்கின. ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்த மைசூர் மன்னர் யார்? பதில்: திப்பு சுல்தான். இவரின் ஆட்சிக்காலம் கிபி 1782 முதல் 1799. விளக்கம்: இவர் இந்தியாவின் முதல் ராக்கெட் போர் தொழில்நுட்பம் பயன்படுத்தினார். இந்தியாவின் கடைசி பெரிய பேரரசர் யார்? பதில்: ரஞ்சித் சிங். இவரின் ஆட்சிக்காலம் கிபி 1801 முதல் 1839. விளக்கம்: இவர் சீக்கிய பேரரசை நிறுவி பிரிட்டிஷாரை வடமேற்கு எல்லையில் தடுத்தார். மகத பேரரசின் சக்தி வாய்ந்த மன்னர் யார்? பிம்பிசாரன். இவர் ஆட்சிக்காலம்
கிமு 543 முதல் 491. விளக்கம்: இவர் புத்தரின் சமகால மன்னர். ராஜகிரகத்தை தலைநகராக கொண்டார். பாடலிபுத்திரத்தை தலைநகரமாக மாற்றிய மன்னர் யார்? பதில்: அஜாத சத்ரு. இவர் ஆட்சிக்காலம் கிமு 491 முதல் 459. விளக்கம்: இவர் மகதத்தின் இரண்டாம் மன்னர். வஜ்ஜி சங்கத்தை வென்றார். இந்தோ கிரேக்க அரசர்களில் புகழ்பெற்றவர் யார்? பதில்: மெனாண்டர் என்கிற மிலிந்தன். ஆட்சிக்காலம் கிமு 165 முதல் 130. விளக்கம்: இவர் புத்த மதத்தை ஏற்றார். மேலும் மிலிந்த பன்யா நூலில் குறிப்பிடப்படுகிறார். சதவாகன வம்சத்தின் முக்கிய மன்னர் யார்? பதில்: கௌதமிபுத்திர சதகர்ணி. இவரின் ஆட்சிக்காலம் கிபி 78 முதல் 102 வரை. விளக்கம்: இவர் சகர்களை தோற்கடித்து தக்காணத்தில் ஆட்சியை விரிவுபடுத்தினார். குப்த பேரரசின் நிறுவனர் யார்? பதில்: ஸ்ரீகுப்தன். இவரின் ஆட்சிக்காலம் கிபி 240 முதல் 280 வரை. விளக்கம்: இவர் குப்த வம்சத்தின் அடித்தளம் இட்டவர். நாளந்தா பல்கலைக்கழகத்திற்கு ஆதரவளித்த குப்த மன்னர் யார்? பதில்: முதலாம் குமாரகுப்தன். இவரின் ஆட்சிக்காலம் கிபி 415 முதல் 455. விளக்கம்: இவரின் ஆட்சிக்காலத்தில் நாளந்தா உலக புகழ்பெற்ற கல்வி மையமாக வளர்ந்தது. இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்படும் காலத்தில் ஆட்சி செய்த மன்னர் யார்? பதில்: சமுத்திரகுப்தன். இவர் ஆட்சிக்காலம் கிபி 335 முதல் 375. விளக்கம்: இவர் குப்த பேரரசை உச்சத்திற்கு கொண்டு சென்றார். கலை, கல்வி, வளர்ச்சி போன்ற எல்லாவற்றிலும். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதனுடைய இரண்டாம் பாகம் நாளை வெளியிடுகிறேன். உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.